எடப்பாடி வந்து இதற்கு முன்னாடி அவர் ஆட்சியில் இருக்கும்போது 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போதே அவர் வந்து பிஜேபியினுடைய அடிமையாக வந்து மாறிட்டார். இடையில வந்து இந்த சண்டை என்பது வந்து கீழே மக்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியிலிருந்து வந்த அதிருப்தி காரணமாக தான் அவர் வந்து வெளியே வந்தார். இன்றைக்கும் அந்த அதிருப்தி வந்து எடப்பாடிக்கோ மற்ற தலைவர்களுக்கோ இல்லாமல் இல்லை. ஆனால் அதிமுகவில் வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் வந்து பிஜேபி ஆதரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்படி ஒரு இரட்டை போக்கு அந்த கட்சியில் வந்து இருக்கு. ஆனால் நீங்க சொல்வது போல தேர்தல் நெருங்க இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணியாக தான் போகும். இருக்கிற 4 ஓட்டு போகும். இது வந்து எடப்பாடிக்கு தெரியாமல் இல்லை. அதனால கடைசி நேரத்தில் வந்து தேர்தல் சமயத்தில் பிஜேபியை உதறி விட்டு விஜயோ சீமானையோ சேர்த்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சமயம் ஈடி அனுப்ப முடியாது இல்லை. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரீத்திங் டைம் வந்து இருக்கும். அப்படி அனுப்புனா கூட அது வந்து அனுதாபமா மாறிடும். அதனால அப்படி ஒரு கணக்கு இருக்கலாம். அல்லது இவர்கள் வந்து எப்படியாவது வந்து விஜயை இந்த பிஜேபி கூட்டணி வைத்துக்கொண்டே விஜயை நாங்கள் கூட்டிட்டு வர்றது நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட உத்தரவாதம் கொடுத்துருக்கலாம்.